ஹாய்டா, வெல்கம் டு மொஷிபனி ஃபேன்ஃபிக்ஸ். அண்ட் நான் உங்கள் ஃபேரி. சாரி, நான் ரொம்ப வீடியோஸ்லாம் டிலே பண்ணிட்டுருக்கேன்ல. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த வீமின் எஃப்எஃப் என்னால் முடிக்கவே இல்லை. ஜூன் அதை முடிக்கணும்னு தான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஸ்டோரியே வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். அண்ட் இந்த எஃப்எஃப் வந்து சீக்கிரமாக முடிய போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு எஃப்எஃப் ஒன்று விமெனுக்கு போடலான் இருக்கேன்டா. நெக்ஸ்ட்டு நான் யாருக்கு போடணும்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. விமெனுக்கு போடவா இல்லை ஜிகுக்கு போடவா இல்லை யோன்மின்க்கு ஒரு எஃப்எஃப் ஒன்று போடணும். ஸோ எது போடலாம், நீங்கள் யோன்மின்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லிட்டு போங்கடா. அப்போ தான்டா எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது தெரியுமா. எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்ஸ் இல்லாததால் ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ணுற எனர்ஜியே இல்லை. வாங்கடா இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரி உள்ள போகலாம். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு மேலே எல்லாத்தையும் போட்டு ஊட்டிகிட்ருக்காங்க. அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே வாங்கடா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விமென்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். இன்ட்ரோலாம் இல்லை, நார்மலாக இப்போது ஒரு பர்சன் அப்படியே வெளியே நின்று ஒரு வீட்டுக்கு வெளியே அவரோட கூலிங் கிளாஸை வேர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சன்லைட்டை பார்த்த மாதிரி ஹிட்டப் பண்ணிவிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஃபோனில் அவங்க மேனேஜரை பிடிச்சி கத்திட்டுருக்காங்க. இத்தனை வாட்டி சொல்கிறேன், உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லா வேலையும் என்கிட்டயே கேட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்குன்னு கொடுத்த வேலையை அவங்கவுங்க பண்ணிட்டுருங்க. நான் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தானே நான் வந்தேன். மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க. மார்னிங்கே டென்ஷன் ஆக்கிட்டுருக்கீங்க. என் வீட்டில் தான் என்ன டென்ஷன் ஆக்கிட்டுருக்காங்கன்னா நீங்கள் வேறு என்ன டென்ஷன் ஆக்கிட்டுருக்கீங்க. என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க லீ அப்படி சொல்லிவிட்டு அவரோட மேனேஜரை பிடிச்சி கத்திட்டுருக்காங்க. ஸோ அவங்க சார் அதெல்லாம் இல்லை சார், ஒரு டவுட் எதாவது கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் கோவப்படுவீங்க. இப்போவே கேட்டுக்கிட்டேன்னா அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் தான் சார். ஏதோ பண்ணுங்க, இன்னும் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒர்க் முடியணும் சொல்லிட்டு நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எனக்கு அது ஃபினிஷ் ஆகிடுச்சின்னு டீட்டெயில்ஸ் வரலன்னா அவ்வளோதான், யாரையும் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் வேலை விட தூக்கிடுவேன் அப்படி சொல்லி கத்திட்டுருக்காங்க. இப்போது உள்ளே இருந்து ஒரு சவுண்ட், டயாங் என்ன பண்ணிட்டுருக்க, உள்ளவா அப்படின்ட்டு. வந்துட்டேன் டேட் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கூலிங் கிளாஸை ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட ஃபோனை பேக்கெட்ஸில் வச்சுட்டு அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறாரு. அவர் என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கும் அந்த உள்ள மேன்ஷன் உள்ள ஒரு பர்சன் அந்த ஸ்டெப்ஸில் இருந்து க்யூட்டாக ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ண மாதிரி இறங்கி வந்துட்டுருக்காங்க. அவர் யாரையுமே பார்க்கல. ஒரு மாதிரி ரொம்ப சேட்னஸோட அவரோட ஐஸை பார்க்க முடியல, அவரோட ஃபேஸை பார்க்க முடியல, ஹெட்டை மட்டும் டவுன் பண்ணிவிட்டு இல்லை அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வர அந்த பர்சன் ரொம்பவே பார்க்க அவ்வளோ கார்ஜியஸாக இருக்காங்க. அண்ட் ரொம்ப க்யூட். அவரோட ஸ்கின் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி மில்க் எய்டில் செஞ்ச மாதிரி இருக்குது. அப்படியே அவரோட அந்த ஹேர் கலர்ஸ் அண்டு அவரோட அந்த நடந்து வர அந்த ஒரு மாதிரி நம்ம டயாங் அப்படியே அந்த இடத்துல ஸ்டன் ஆகிடுறாரு. அவரோட ஹெட்டப் பண்ணி அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வர அந்த பர்சனே பார்த்துட்ருக்காங்க. அண்ட் ஆப்போசிட்டில் வர அந்த பர்சன் ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் அண்ட் பிளாக் கலர் ஒரு ஜீன் மாதிரி ஒன்று போட்டுட்ருக்காங்க. அண்ட் அவர் வந்து ஃபுல் அண்ட் கவரில் இருக்கார். அண்ட் நெக்கிலேருந்து ஃபுல்லாக ஹேண்டெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவர் அப்படியே அவரோட ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வராங்க. பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸே கேட்கவே இல்லை, அவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறாங்க. அப்போது அந்த பர்சன் யாரும் இல்லை, நம்ம ஜிமினா தான். ஸோ நம்ம ஜிமினோட அம்மா அப்பா. ஜிமின் வந்துட்டியா, இவங்க தான் உன்னை பார்க்க வந்துருக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் அவரோட ஹெட்டை லைட்டாக அப் பண்ணுறாங்க. அப்போ தான் அவரே பார்த்துட்டு இருக்கேன் நம்ம டயாங் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகுறாங்க. அப்படியே அவரோட ஐஸ் ரொம்பவே ஓப்பன், அப்படி என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஒரு மாதிரி மெஸ்மரைஸாக ஓப்பன் ஆகுது. அப்படியே அங்கேயே நின்றுருக்காரு. ஸோ அப்படியே லைட்டாக எட்ட ஹப் பண்ணி நம்ம டயாங் அண்ட் நம்மளோட டயாங்கோட அப்பா அண்ட் அம்மா எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஹாய் ஆண்டி, என் பேர் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே அவரோட இன்ட்ரோமெண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவரால் ஸ்மைல் பண்ணவே முடியல. அவர் ஐஸில் ஒரு மாதிரி சேட்னஸ், அப்படியே அவரோட ஃபீலிங்ஸ் எதுவுமே காட்டிக்காமல் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு நின்றுடுறாங்க நம்ம ஜிமினோட அம்மா அப்பா பக்கத்துலேயே. ஸோ இப்போது நம்ம டயாங் தான் ஒரு மாதிரி
அவர் கான்ஷியஸ்க்கு வராங்க. இப்போ டயாங்கோட அப்பா தான், ஏய் டயாங் வந்து உட்கார, எவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ டயாங் தான் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு அப்படியே கல் பண்ணிவிட்டு அந்த கூலிங் கிளாஸ் கலட்டினதை அதை பேக்கெட்டில் வச்சுட்டு அவரோட கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஜிமின் நின்றுட்டுருக்காங்க. ஜிமினோட அம்மா அப்பா ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க பேக் சைடு தான் ஜிமின் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் நம்ம டயாங் அப்படியே வந்து ஒரு சோஃபா இருக்குது, அதில் வந்து உட்காந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க ஜிமின் ஹெட்டப் பண்ணுவானான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஹெட்டப் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே டயாங் அவரே பார்த்துட்ருக்காங்க. இதை நோட் பண்ண நம்ம டயாங்கோட அம்மா ஒரு மாதிரி லைட்டாக அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ டயாங்கோட அப்பா வேணுன்றாங்க. இப்போ டயாங்கோட அப்பா அப்படியே அவங்க அம்மா பார்க்கும்போது அவங்க ஐஸ்லேயே டயாங்கை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அவரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன அப்படின்ற குழப்பத்தோடவே திரும்புகிறாங்க. பார்த்தா டயாங் நம்ம ஜிமினை வச்சுக்கின்னு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறத பார்க்குறாங்க. அவரும் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓ நம்ம பையனுக்கு இந்த பையனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குப்பா, எத்தனை வரேன்னு பார்த்தாச்சு, ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிவிட்டு மோஸ்ட்லி வரவே மாட்டான், ஏதோ இன்றைக்கி வரேன்னு சொன்னதே ஒரு ஆச்சரியம், பரவாயில்ல வந்து இன்றைக்கி என் பையனை பார்த்ததில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு போல், சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒய்ஃபோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே பேட் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பேருக்கும் அப்படியே ஐஸ்லேயே ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம டயாங்கோட அப்பா தான் நம்ம ஜிமினோட அப்பா கிட்ட, மிஸ்டர் பாக் எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பார்க்கும் நம்மளோட கிம்மும் 2 பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர் தான். ஸோ நம்ம கிம் தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு நிறைய வரன்னு பார்த்துருக்கேன், ஆனால் அவனுக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை, என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல, அவனுக்கு வயசு வேறு ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பியிருப்பாங்க. ஸோ அவரும் நல்லாவே 2 பேருமே டீப் அண்ட் க்ளோஸ் பார்ட்னர், நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஸோ அவருக்கு டயாங்கை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ கொஞ்சம் கோவக்காரர், கொஞ்சம் கோல்டு, ஆனால் ரொம்ப நல்ல கேரக்டர், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, ஸோ நம்ம பையனை நல்லாவே பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி அவரும் நினச்சிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே நீ வா, உன் பையனுக்கு பிடிச்சிருந்தா நான் என் பையனை மேரேஜ் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. அண்ட் இப்போ அவரோட ஸ்மைல் பண்ணிவிட்டு, டே கேம் இதெல்லாம் நீ எனக்கு கேட்கணுமா, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, ஜிமின் இப்போ தான் வந்து அவனோட காலேஜை முடிச்சிருக்கான், ஸோ அவனுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான், அண்ட் உன் பையனுக்கு என்ன எப்படின்னு கேளு, எனக்கு எப்போவுமே டயாங்கை ரொம்ப பிடிக்கும், அண்ட் அவன் ஒரு நல்ல குட் பிஸ்னஸ் மேன், ஸோ எனக்கு எப்படி அவனை பிடிக்காமல் இருக்கும், உங்கள் வீட்டுக்கு என் பையனை நான் அனுப்புறதுல ரொம்பவே சந்தோஷம், அண்ட் அவன் சேஃபாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பான்னு நம்புகிறேன் அப்படின்றாங்க. இன்சைட் நம்ம கிம் தான், டீப்பா ஏன்டா அப்படிலாம் பேசுகிற, அவனை நாங்கள் ஒன்றும் அடுத்த வீட்டு பையனாக பார்க்க மாட்டோம், உனக்கே தெரியும், அண்டு அதுவும் இல்லாமல் அவன் நம்ம பையன்டா, ஸோ என் வீட்டுக்கு வந்தாலும் உன் வீட்டில் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் அவனை நாங்கள் கேர் பண்ணிப்போம், அண்ட் உனக்கு எப்போல்லாம் அவனை பார்க்கணுன்னு சொன்னதை தாராளமாக வந்து பார்க்கலாம், அண்ட் மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கும் தனியாகவே நான் மேன்ஷன் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் அதுலேயே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழட்டும், இல்லை எங்கள் கூட இருக்கணும்னா எங்கள் கூடயே வந்து இருக்கட்டும், அது அவங்களோட கையில் தான் இருக்குது, இப்போ இவங்க 2 பேர் தான் பேசணும், நம்ம பேசி என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அவர் பேசிகிட்டே நம்ம டயாங்கை பார்க்குறாங்க. டயாங் அப்போ கூட ஜிமினை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே இன்ச் பை இன்ச்சாக அவரோட ஹேர்லேருந்து அவரோட ஐஸ், அந்த ஐப்ரோஸ் அண்ட் நோஸ் அண்ட் லிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ஜிமின் ஒரு மாதிரி பைட் பண்ணிகிட்டே அப்படியே லிக் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி நர்வஸில் இருக்கார். அவரோட 2 ஹேண்ட்ஸையும் ஒரு மாதிரி அவங்க அம்மா அப்பாவுக்கு பின்னாடி இருக்கேன்னு அந்த ஒரு மாதிரி பேசுகிறது, அந்த ஷோல்டர்ஸ்லாம் அசைகிறது, அவரோட நெக்கு, ஜா லைன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மாதிரி ஈட் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. அவரோட லிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி லிக் பண்ணிக்கிட்டே அவர் அப்படி பார்க்குறாங்க. அந்த ஷார்ப் ஐஸ் ஜிமினை ஒரு மாதிரி எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிது. ஜிமின் எதுவுமே பேசலை, அப்படியே தலையை குனிஞ்ச மாதிரி தான் இருக்கார். இந்த சைடு டயாங்கோட அப்பா தான் அதை பார்த்துட்டு, ஏய் டயாங் அப்படின்றாங்க. இப்போதான் ரியாலிட்டிக்கு வந்து நம்ம டயாங், சொல்லுங்கள் டேடி அப்படின்றாங்க. என்னடா இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா, அதுவும் பார்க் இவர் தெரியும்ல என் ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. தெரியும் டேடி, அது தெரியாமல் இருக்குமா, ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. டயாங் இப்போ தான் உனக்கு கண்ணு தெரியுது போல்,
வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை அங்கிள், சும்மா உங்கள் பையனை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு, உங்கள் பையன் எதுவும் பேச மாட்டேன்றான் அப்படின்றாங்க. இந்த சைடு நம்ம பார்க்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஹெட்டட் அப் பண்ணி நம்ம ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் எதுவுமே பேசலை. இப்போது தான் ஜிமின் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் டேடி, மாப்பிள்ளை பாரு, அவர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்றாங்க. இவர் தான் நம்ம கிங்மங்களோட பையன். அண்ட் இவங்க ஒன்று நல்லாவே பார்த்துப்பாங்க. நானும் உன் அம்மாவை எப்படி பார்த்துக்குறோமோ அதை விட நல்லாவே பார்த்துப்பாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி நீ சொன்னேன்னா நம்ம மேரேஜ்க்கு ரெடி பண்ணலாம். இதில் நான் உன்னை கம்பல் பண்ண விரும்பலை ஜிமின், நீ எதாக இருந்தாலும் எங்ககிட்ட நேர்லேயே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஹம்பிளாக பேசுகிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி நர்வஸில் அவரோட லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவரோட சீத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு மாதிரி பைட் பண்ணிவிட்டு அப்படியே நர்வஸாகவே அப்படி பார்க்குறாங்க. ஜிமின்க்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்வெட்டர். இந்த சைட் டேயாங்க நிமிர்ந்து பார்க்குறாங்க. அந்த செகண்ட் டேயாங் ஜிமினோட ஐஸ் அப்படியே லாக் ஆகுது. டேயாங் அப்படியே அந்த ஐஸ்லேயே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்துட்டு லைட்டாக ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி விங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவரோட அந்த லிப்ஸை அப்படியே ஃப்ளை கிஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு அப்படியே டப்புன்னு அவரோட ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இஷ்டமோ பண்ணுங்க டேடி, எனக்கு இது சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்றாங்க. ஓ அவனுக்கு ஓகே தானே ஜிமின் அப்படின்றாங்க. எனக்கு ஓகே தான் டேடி அப்படின்றாங்க. இந்த சைடு நம்ம டேயாங் தான் அங்கிள், நான் உங்கள் சன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்றாங்க. ஓ ஷுவர், தாராளமாக. இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் 2 பேர் ஃபஸ்ட்டு பேசுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியும். ஷூர், நீங்கள் போய் பேசுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இந்த சைடு நம்ம ஜிமின் கிட்ட அவங்க அப்பா, ஜிமின் உன்னோட ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போ, உங்கள் ஜிமின் டயாங்க்கு உங்கள் ரூம் காட்டு, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு வாங்க, நாங்கள் கீழே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கிம் வாடா நம்ம ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அப்படியே டைனிங் ஹாலுக்கு தான் போகிறாங்க. இந்த சைடு அந்த ஹால் அப்படியே எம்டி ஆகுது. இந்த சைடு சோஃபாவில் உட்காந்துருந்து நம்ம டேயாங்கும் அப்படியே எந்திரிச்சு அவரோட கோட் பட்டனை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம ஜிமினை நோக்கி நடந்துட்டு வராங்க. ஆப்போசிட்டில் தான் நம்ம ஜிமின் அந்த சோஃபா கிட்டே நின்றுருப்பாங்க. அப்படியே அங்கே நின்றுருக்காங்க. அப்படியே அவரோட ஸ்டெப் கேட்டுகிட்டே இருக்குது, அந்த ஷூவோட ஸ்டெப்ஸ் அப்படியே அவர்கிட்ட நெருங்க ஜிமினுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்காங்க. இப்போது டேயாங் ஜிமினோட பக்கத்தில் வந்துட்டாங்க, ரொம்ப பக்கத்தில் அந்த சோஃபாவை சுற்றி. போலாமா அப்படின்றாரு. சரி ஜிமின் ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு அப்படி திரும்புகிறாங்க. பார்த்தா ஜிமின்க்கு அந்த ஃபேஸ்க்கு 2 இன்ச்சு ஒரு 2 or 4 இன்ச்சு கேப்பில் தான் நம்ம டேயாங் அப்படியே அவரோட ஹெட்டை கொண்டு வந்து பேசியிருப்பாங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு அப்படியே 2 ஸ்டெப் பேக் போயிடுறாங்க. என்ன பண்ணுறீங்க? உங்கள் டேட் தானே பேசணும்னு சொன்னாங்க, நீங்கள் நின்றுட்டு இருந்தா சரிவா நம்ம ரூம் போய் பேசலாம், எங்கே இருக்க ரூம் அப்படின்றாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்பி அப்படியே போயிட்டுருக்காங்க. ரொம்ப பொறுமையாக அவரோட ஸ்டெப்ஸ்க்கு மேலே ஏறிடுறாங்க. அந்த ஸ்டெப்ஸோட சைடில் அது பேலன்ஸ்க்கு பிடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்கள்ல, அது மேலே அப்படியே கை வச்சுட்டு ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டுருக்கேன் நம்ம டேயாங். அப்படியே அந்த ஜிமினோட ஹேண்ட்ஸ் மேலே மூவ் ஆக அவரோட ஹேண்ட்ஸ் வச்சு அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே ஒரு மாதிரி அவரோட லிப்ஸை பைட் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி அவருக்கு சிரிப்பு வருது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அவருக்கே தெரியல இது என்ன ஃபீலிங்ஸ்னு. ஒரு மாதிரி அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. முன்னாடி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கான்னு நினச்சேன், பின்னாடி கூட ரொம்ப அழகாக இருக்கான். அந்த ஃபிங்கர்ஸ் அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டே இருக்கேன், இவ்வளோ அழகான ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிங்கர்ஸ் கூடவே அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே அவரோட ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டே போகிறாங்க. ஜிமினோட ரூம்க்கு மேலே ஏறிட்டாங்க. ஸோ திரும்பி டேயாங் எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமினோட அந்த ஹேண்ட்ஸ் மேலே தான்
நம்ம டேயாங்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுது. அந்த சின்ன ஹேண்ட்ஸ் மேலே அவ்வளோ லாங்கான அந்த ஃபிங்கர்ஸ் இருக்க ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி டச் ஆகி பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஜிமின். ஒரு நிமிஷம் ஜிமின் ஸ்டன் ஆகிட்டு ஷாக் ஆகுறாங்க. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே எடுக்க போகிறாங்க. சரி அப்படியே டேயாங் ஒரு மாதிரி நிறையா ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓ சாரி நான் கவனிக்கல அப்படின்றாங்க. ஓகே ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அவரோட ரூம் அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்சைட் டேயாங் தான் உள்ளே போகிறாங்க. வா இதான் ஒரு ரூமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிமின் அவரோட ரூமை நல்லாவே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. அண்ட் அந்த ரூம் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ டேயாங் தான் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாங்க. அவரோட ரூம் ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் நல்லா பெரிய லாங் ரூம். அவரோட அந்த பெட்ரூமில் அவ்வளோ டாய்ஸ் அவ்வளோ டிடிஸ் அண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. நிறைய சுற்றி ஸ்பான்ச்சி டாய்ஸஸ் எல்லாமே இருக்குது. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு குழந்த பிள்ளையா இவன் அப்படி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. அந்த டோர் ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டோர்கிட்ட தான் போகிறாங்க. ஜிமின் அவர் ஒரு வாலை பார்த்த மாதிரி அப்படியே திரும்பி நின்றுருப்பார் டேயாங்கிட்ட பேசுறதுக்காக. அவர் உள்ளே தான் நின்றுட்டு இருந்திருப்பார். இந்த சைடு டேயாங் அப்படியே போய்ட்டு அவர் ஒரு ரூம் அப்படியே லாக் பண்ணுறாங்க. இந்த சைடு ஏதோ டோர் ஷவுட் ஆகிற சவுண்ட் கிட்டது. ஜிமின் ரொம்ப ஜர்க்காயிடுறாங்க. ஆயிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டேயாங் தான் அப்படியே திரும்பி நின்று அவரோட பேக் சைடில் இருந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறத பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த டோர்கிட்ட இருக்கிறத பார்த்தா ஜிமின் நர்வஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் ஜிமினோட அந்த ஹேண்ட்ஸு மேலே போகிறதுக்குள்ளே டேயாங் அவரோட ஹேண்ட்ஸை போட்டு அப்படியே ஜிமினோட ஹிப்பில் பிடிச்சி அப்படியே ஒரு இழுத்துட்டு அப்படியே அவரோட பேக் சைடில் போகிறாங்க. ஜிமினும் ஒரு மாதிரி அதுலேருந்து அதான் வெளியே வர்றதுக்காண்டி அவரை ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்படியே ஜிமினும் பேக் சைட்லேயே போகிறாங்க. டேயாங்கும் அவரோட ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே அவர் தள்ள மாதிரியே போய்ட்டு ஒரு வாலில் இதை ஹிட் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு லைட்டாக இடிச்சிருமோன்ட்டு டேயாங் அவரோட ஹேண்ட்ஸை அவரோட ஹெட்டுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஹேண்ட்ஸை மட்டும் அவரோட வெஸ்ட்டில் அப்படியே டைட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க? பேசுறதுக்கு தானே வந்தீங்க மிஸ்டர் மிஸ்டர் டேயாங் டேயாங் என்ன பண்ணுறீங்க? கை எடுங்க அப்படின்றாங்க. அப்போது நம்ம ஜிமின் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க. டேயாங் அதெல்லாமே பார்க்கவே இல்லை. அப்படி ஜிமினோட ஃபேஸையே அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. அவரோட லிப்ஸ் அண்ட் அவரோட நோஸ் அவரோட ஃபேஸ் அவர் அப்படியே மெஸ்மரைஸம் ஆக்குது. அந்த பிங்கி லிப்ஸ் அப்படியே பார்க்கும்போது அந்த ஸ்ட்ராபெரி லிப்ஸில் ஜூஸ் லிப்ஸில் ஏதோ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது என்னமோ பண்ணுது. அதுக்கு மேலே அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ அப்சஸ்டாக அந்த லிப்ஸே பார்க்குறாங்க. அந்த லிப்ஸ் அசைகிறது அப்படியே அந்த பேசுகிறது. ஆனால் அவரோட பேசுகிற பேச்சே நம்ம டேயாங் காதில் விழவே இல்லை. விடுங்க டேயாங் என்ன பண்ணுறீங்க மிஸ்டர் டேயாங் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அவர் நம்ம டேயாங்கோட ஷோல்டரில் அடிக்கிறாங்க அண்ட் அவரோட செஸ்டில் அடிக்கிறாங்க. ஆனால் அது டேயாங்க்கு ஏதோ தூசி தட்டின மாதிரி இருக்குது. இந்த சைடு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே நிமிர்ந்து நம்ம டேயாங்கோட ஐஸை தான் பார்க்குறாங்க. டேயாங்கோட ஐஸ் ஷார்ப்பாக அப்படியே ஜிமினோட லிப்ஸை தான் பார்க்குது. அப்படியே ஒரு மாதிரி அவரோட ப்ரீத் அப்படியே ஹார்ட் ஆகுது அண்ட் அவருக்கு அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. லிப்ஸை ஒரு மாதிரி லிக் பண்ணிக்கிட்டேன். இந்த சைட் ஜிமினுக்கு ஏதோ ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஏன் எப்படி பார்க்குறீங்க? அம்மா அப்பா பேசுதானே அனுப்புனாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ் அப்படியே தடுமாறுது. அது ஓப்பன் பண்ணி ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும்போதே அப்படியே அந்த லிப்ஸில் ஒரு லிப்ஸ் அட்டாச் ஆகுது. நானும் எவ்வளோ நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறது. வாவ் உன் ஜூசி லிப்ஸ் என்னமோ பண்ணுதுடா. இது வரைக்கும் நான் எவனையும் நிமிர்ந்து பார்த்ததில்லை. எவன் மேலேயும் நான் ஃபாலோ ஆனதில்லை. நீ என்னமோ பண்ணிட்ட என்ன அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மின் தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அவரோட ஐஸ் அப்படியே வியர்ட் ஆகுது.
ரொம்ப ஷாக் ஆகிட்டு. அது அவரோட ஐஸ் அப்படியே கலங்குது, அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க, விட்டுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஏற ஒன் செகண்ட் அப்படின்ட்டு இட்ஸ் வெரி டேஸ்டி. இப்போ நம்ம ஜிமின் தான் எனக்கு மூச்சுட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ப்ரீத் ஒரு மாதிரி இது பண்ணுறாங்கன்னு செட்டியாங். ஒரு கிஸ் கூட நீ என்ன ப்ராப்பராக பண்ண வேண மாட்டியா ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அவரோட லிப்ஸ் எடுக்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ரொம்ப ஹார்டாக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஐஸ்லாம் அப்படியே டியர்ஸ் ஆகுது, ரெட் ஆகிடுச்சு அவர் ஐஸ்லாம். அந்த சைடு டேயாங்க ஒரு மாதிரி அது அப்படியே அந்த லிப்ஸை லிக் பண்ணிவிட்டு, ஏன் பேபி பாய் இப்போ எது கலக்குற, நான் உன்னை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு தான், நீ எனக்கு மட்டும்தான், இதுக்கப்புறம் இந்த மேரேஜ் வேணாம், இந்த மாப்பிள்ளை பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லிட்டுருக்காத, ஓகேவா? ஸோ உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த மேரேஜ் சீக்கிரமாக நடக்கும், அப்போ தானே நான் உன்னை முழுசாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த சைட் ஜிமின்க்கு என்ன பேசுதுன்னு சொல்ல தெரியல. அது அது அவரோட அந்த டியரி ஐஸோடவே ஒரு லிப்ஸ் நெருங்கிட்டு அப்படியே நடுங்கிட்டுருக்கு, ஷிவரிங் ஆகுது. அந்த லிப்ஸ் அவ்வளோ ரெட் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். டேயாங்க்கு அப்படியே அதை பார்த்துட்டே தான் பேசுகிறாங்க. ஜிமினோட ஐஸை பார்க்குறாங்க, அது ரெட் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி டியரியாக இருக்குது. சரி டேயாங், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அழுகிற, எனக்கு அழுதா பிடிக்காது, வைப்ஸ் டியர்ஸ், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அது அப்படின்ட்டு அவர் அப்படியே கல் பண்ணிவிட்டு அவரால் பேசவே முடியல, அப்படி பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் டேயாங் அப்படின்றாங்க. நீ என்ன சொல்கிறதா இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் சொல்லு, அண்ட் என்னால் இந்த மேரேஜ் வேணாம் நிறுத்திடுங்க, அண்ட் வாட் எவர் நீ எந்த ரீசன் சொன்னாலும் அது என் காலத்தில் விழாது, புரியுதா அப்படின்றாங்க. அது இல்லாட்டியா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ப்ளீஸ் கேளுங்களா, என்னால் இந்த மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே அழுதுகிட்டே அவரோட ஃபேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வால்லேயே சாஞ்ச மாதிரியே கீழே அப்படியே டவுன் ஆகுறாங்க. பயங்கரமாக டியர்ஸ் வந்துட்டுருக்கு, ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே அப்படியே சாயிறாங்க. சாஞ்சி அவரோட அந்த நீஸை அந்த மிட்டி அப்படியே கப் பண்ணிவிட்டு அலறாங்க. இந்த சைட் டேயாங்க் ஒரு மாதிரி ஆகுது. என்ன சொல்கிற நீ, புரியல அப்படின்றாங்க. ஜிமின் ரொம்ப ஷிவர் ஆகுது அவரோட வாய்ஸ் கேட்டதுமே. அது அது எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ் இந்த மேரேஜ் வேண்டான்னு சொல்லிடுங்களேன் ப்ளீஸ், எனக்கு மேரேஜ் பண்ணிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ் எனக்கு வேண்டாம் இந்த மேரேஜ் அப்படின்றாங்க. ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்றாங்க. ஆமாம், நான் வேறு ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்றாங்க. என்ன அப்படின்றாரு. இப்போது நம்ம ஜிமின் தான், ப்ளீஸ் ஷவுட் பண்ணாதீங்க, கத்தாதீங்க, கீழே அவங்களுக்கு ஏதாச்சும் கேட்க போகுது. நான் என் லவ் மேட்டர் சீக்கிரம் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவங்க என்கிட்ட பேசவே இல்லை, 2 months ஆகுது, அண்ட் நான் ஐ எம் ப்ரெக்னென்ட். அது எனக்கே நேற்று தான் தெரிய வந்துச்சு. ஸோ நான் வேற ஒருத்தரோட பேபியை சுமந்துட்டுருக்கேன், என்னால் உங்களுக்கு சொந்தமாக முடியாதா, இதை நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு உங்களை என்னால் சீட் பண்ண முடியாது, நீங்களும் எங்கள் அங்கிளோட சன், நான் எப்படி உங்களை சீட் பண்ண முடியும், இது என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் நான் ஜூன் இது எங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லி நான் என்னோடய லைஃப்பை பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் நீங்கள், நான் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல, என்னால் கீழே சொல்ல முடியல, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அண்ட் நான் லவ் பண்ண அந்த பர்சன் வந்தாங்கன்னா நான் என் ஃபேமிலிக்கிட்ட சொல்லி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் எதுவுமே பேச முடியல, அவருக்கு ஷிவர் ஆகுது. இப்போது நம்ம டேயாங் தான் ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. என்ன சொல்கிற எனக்கு புரியலை, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, நீ லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு. ஆமாம் நான் லவ் பண்ணுறேன்,
நான் 6 மந்த்தாக பர்சனை லவ் பண்ணிட்டுருக்கேன் காலேஜ் படிக்கிற போதுலேருந்து. அண்ட் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கும் அவங்களுக்கும் இது நான் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஆனால் அது அவங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் அப்படி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள என்னால் பார்க்கவே முடியல. நான் போய் விசாரிச்சப்போ அவங்க இங்கே இல்லை, அப்ராட் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுதான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன், ஐம் ப்ரெக்னென்ட். என்னால் இதை வெளியே சொல்லவும் முடியலை, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் முடியலை. என்னால் இந்த பேபியை கலைக்கவும் முடியாது. பிகாஸ் அது நாங்கள் பண்ண தப்புக்கு வெளியே இந்த உலகத்தையே பார்க்காத இந்த பேபிஸை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் அது ஒரு உயிரை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டியரி ஐஸோட சொல்லிட்டுருக்காங்க. கீழே உட்கார நம்மட்டியாங்க ஒரு மாதிரி அவரோட ஐஸில் அவ்வளோ ஒரு கோவம் ரெட் ஆகுது. அண்ட் அவரோட ஒரு ஐப்ரோஸை அப் பண்ண மாதிரி அப்படியே ஜிமினோட ஃபேஸை, அந்த சீக்ஸில் அந்த தாடை இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க. ஜிமினோட டவுன் ஃபேஸை, ஜிமினோட ஐஸே பார்க்குறாங்க. அந்த ஐஸ் அதில் அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல். அண்ட் அதில் இருக்க அந்த உண்மையை அவர் பார்க்குறாரு. இப்போ டியாங் தான் சொல்கிறாங்க, என்னாச்சு உன்னோட அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்னோட கிளாஸ்மேட். அண்ட் அவங்க இப்போது இங்கே இல்லை. நான் ஜூன் அவங்கள தேடி அவங்கள மேரேஜ் பண்ணணும்னு விரும்புகிறேன். அவங்கக்கிட்ட இதை சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அண்டு அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. அதுவும் அவங்க அவர் கிம் அங்கிள், அதுவும் எங்களோட கிம் அங்கிள். என்னால் எதுவும் சொல்ல முடியல. வெளியால் யாராச்சும் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் வந்து என் ஃபேமிலியில் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். பட் கிம் அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை ஹர்ட் பண்ண என்னால் முடியாது. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த மேரேஜை நிறுத்திடுங்க, இது என்னை பிடிக்கலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்ருக்காரு. இந்த சைட் நம்ம டியாங் தான் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு, இட்ஸ் ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுதான் இப்போ அவன் கூட இல்லைன்னு சொல்கிறல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஒரு பிஸ்னஸ் மேன். நான் என் கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே எனக்கு சொந்தமாக்கணும்னு தான் நினைப்பேன். அண்ட் என்னோடய ஹேபிட்டும் அதுதான். அண்ட் நீ என் கண்ணில் தெரிஞ்சோ தெரியாமலே பட்டுட்ட. அண்ட் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு உன்னை விட்டு கொடுக்குற ஐடியா கிடையாது. எல்லாத்தையும் மறந்துட்டு மேரேஜ்க்கு ரெடியாகு, புரியுதா? எனக்கு நீ வேணும். இட்ஸ் ஓகே. இந்த பேபி தானே, இந்த பேபி என்னோட நேமில் நான் வளர்க்குறேன். அண்ட் அந்த பர்சன் திரும்பி வந்தால் சொல்லிடு, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அண்ட் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லு, ஓகேவா? அதுக்காகலாம் நான் இந்த மேரேஜை நிறுத்தணும்னு எனக்கு ஐடியாஸ் இல்லை. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அண்ட் ஐ ஆம் அப்சஸ் வித் யூ, புரியுதா? இதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத சில்லி ட்ராமாலாம் பண்ணிகிட்ருக்காத. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சுருக்கேன், அதுக்காக உன்னை நான் வெறுத்துற மாட்டேன். இட்ஸ் ஓகே, எல்லாமே இது ஒரு எங்கேஜில் நடக்கிறது தான், அதுக்காகலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜிமினோட ஐஸே பார்த்து அந்த ஷார்ப் ஐஸில் சொல்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸ் அப்படியே ஷிவர் ஆகிட்டு, இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? நீ என்ன சொன்னாலும் என்னோடய முடிவு தான் ஃபைனல். இதுக்கப்புறம் நீ ஏதோ சொல்ல தேவையில்லை. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இன்னும் 1 வீக்கில் உனக்கும் எனக்கும் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிஸ்டர் டியாங், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என்னால் யாரையும் இங்கே சீட் பண்ண விரும்பலை. அண்ட் என்னால் கிம் அங்கிளை ஹெல்ப் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்றாங்க. இந்த சைட் மறுபடியும் நம்ம டியாங் ஜிமினோட லிப்ஸ்லேயே போயிட்டு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியல எனக்கு ஏன் உண்மையில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு. அண்ட் உனக்கு நடந்த எந்த விஷயமும் எனக்கு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் உன்னை யாரும் நெருங்க முடியாது. ஓகேடா, இந்த பார்ட் இதோட முடியுது. இதோட நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கடா மறக்காமல்.